திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆசிரியர் திருவள்ளுவர். அகர என்பது தமிழ் மொழியில் ஒரு முக்கியமான வார்த்தை. அதன் அர்த்தத்தை விவரிக்கும் போது இது பல்வேறு பரிமாணங்களில் பொருள் கொள்கிறது. அகர எழுத்து. அகர என்பது தமிழ் மொழியின் முதன்மை எழுத்து. அகரத்திலிருந்து அனைத்து எழுத்துக்கள் பிறக்கின்றன. இது மொழியினில் ஆரம்பத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களில் அ என்பது ஒரு முக்கியமான அகராதி எழுத்து. அகர தெய்வீக சுட்டுதல். இது தெய்வீக மற்றும் தத்துவ ரீதியாகவும் பொருள் கொள்ளலாம். பல பழங்கால இந்திய நாவல்கள் மற்றும் ஆன்மீக புராணங்களில் அகர என்ற வார்த்தை பிரபஞ்சத்தின் ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஓம் என்ற மந்திரம் உச்சரிக்கும் போது அதில் அ என்பது அந்த மந்திரத்தின் ஆரம்பமாகவும் உலகின் ஆதிசக்தி பிராரம்பத்தின் அடிப்படையாகவும் பார்க்கப்படுகிறது. அகரம் எனும் கருத்து பரம்பரை மூலம் மனிதன் பெற்று உலக நோக்கத்தை, அறத்தை மற்றும் தெய்வீக உலகத்தை அடையும் ஆரம்பமாக அழைக்கப்படுகிறது. அகரம் பகிர்வு. அகரம் என்பதன் மூலம் முழு உலகத்தின் தொடக்கம், ஆதிசக்தி அல்லது அதி ஆராய்ச்சி இவற்றை எளிமையாக ஒரு குறிப்பிட்ட எழுத்தின் மூலம் அறியலாம் என்று நினைக்கலாம். காவிய கருத்தில் அகரம் என்பது நமக்குள்ளே முன்பிராரம்பமான அல்லது முதன்மையான சக்தி, அறிவு மற்றும் உலக இயல்பின் அடிப்படை என்பதை குறிக்கின்றது. உதாரணமாக அகர முதல எழுத்து. இது தமிழ் மொழி இலக்கியத்தில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு கருத்து. இது எதுவும் ஆரம்பிக்கும் போது அதன் முதல் எழுத்து முதல் செயலான அ என்பதை குறிக்கின்றது. இதை சரியானதாக கொள்கின்றது அகர முதல எழுத்து. நன்றி. மேலும் வீடியோ பார்க்க எங்களை பின்தொடருங்கள். ஆதரவுக்கு நன்றி. தமிழ் மொழி வாழ்க.